Good evening, children. 9th standard scienceல மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்து ஸ்க்ரூ காட்ச். ஸ்க்ரூ காட்ச் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு. திருகு அளவி. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து வெர்னியர் காலிப்பர் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? வெர்னியர் அளவி அப்படிங்கிறது. அதே போல இன்னைக்கு பார்க்க போற இந்த தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா திருகு அளவி அப்படிங்கிறது. திருகு அளவி அப்படிங்கிறதும் நம்ம இயற்பியல் ஆய்வகம் இருக்கு இல்லைங்களா? பிசிக்ஸ் லெபார்டரியில நம்ம பயன்படுத்தக்கூடியது. ரொம்ப துல்லியமாக அளவிடக்கூடிய சின்ன சின்ன அளவுகளையும் நம்ம கால்குலேட் பண்றதுக்காகத்தான் இந்த ஒரு இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், திருகு அளவி அப்படிங்கிறதுக்கு. சோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த நம்ம வெர்னியர் அளவில அதுல நேர் சுழி பிழை எப்படி பார்க்கணும், எதிர் சுழி பிழை எவ்வாறு பார்க்கணும், எப்படி ஒவ்வொரு பொருளையும் அது அளவிடணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்களா? சந்தேகம் இருக்கா? இருந்தா கேளுங்க. அதுல புரியல அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த ஒரு இன்னொரு தடவை கூட அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சின்ன நன்னெறி கருத்து அப்படின்னு சொன்னா, எப்பயுமே எல்லா விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவா நல்ல விஷயமாக எப்பயும் என்ன பண்ணணும், பேசிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பேசும் பொழுது நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன ஆகும், நமக்கு ஈஸியா சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே எப்படி இருக்கணும், ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், பாசிட்டிவான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்ம அவங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன ஆகும், அவங்களுக்கு உடம்பு சரியா காட்டியும் அவங்க என்ன ஆகும், அதனால அவங்க ரொம்ப மன வருத்தப்படாம கொஞ்சம் அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இல்லைங்களா? இது மாதிரிதான் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் பஸ்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம் மார்னிங்ல பாத்துருக்கோம் இல்லைங்களா? ஸ்டெப்ஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. எவ்வளவோ பேர், நிறைய பேர் வந்துட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய என்னது ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளால வேல்யூ பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, மதிப்பிடவே முடியாத ஒரு அளவு அப்படின்னு சொன்னா நம்முடைய உயிர் அப்படிங்கிறது தான். அதனால நமக்கு அதுதான் முதல் பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும். எப்பொழுதுமே பாதுகாப்பான ஒரு பயணம் அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம், சரியா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு வரும்போது கீழே விழுந்து அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு அடிபட்டுருச்சு, சரிங்களா? இவங்க 2 பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, நடந்து எப்ப யூஸ்வலா இப்ப எல்லாரும் வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அடிப்பட்ட மாணவனுடைய பெயர் வந்துட்டு ராஜா, மீதி வந்து அடுத்த இன்னொருத்தர் வந்து மாதவன், கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் வாக்கிங் போயிட்டு வராங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க ராஜாவுடைய அப்பா பேர் வந்து ரகுங்கிறவங்க. சோ ரகு சாருடைய சனுக்கு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா, காலையில நிகழ்ந்தது என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. என்னன்னு கேட்ட போது இந்த மாதிரி அவங்க ஸ்டெப்ஸ்ல டிராவல் பண்ணும்போது கீழே விழுந்து அடிபட்டுட்டாங்க. இவங்க என்னதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு நம்ம அட்வைஸ் பண்ணினாலும் யாரும் எதையுமே ஒபே பண்றதே கிடையாது. இந்த மாதிரி படியில இருந்து தவறி விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேருமே போறாங்க. ஆனா போகும்போது இவங்க 2 பேருமே அந்த மாணவனை பத்தி என்ன சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, பசங்க இந்த வயசுல ரொம்ப விளையாட்டுத்தனம், என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் செய்யறதுதான் அவங்களுடைய ஹீரோயிசம் மெயின்டைன் பண்றது, இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடையும் திட்டிகிட்டே தான் பேசிட்டு போறாங்க. சோ பேசிட்டு போகும்போது அப்புறம் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுமே, ஜெனரலா பேஷண்ட பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க சாப்பிடக்கூடிய ஏதாவது ஃபுட் மெட்டீரியல் வாங்கி போவோம் இல்லையா? ஃப்ரூட்ஸ் இல்ல டாக்டர் அட்வைஸ் படி என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த உணவுப் பொருட்கள், பிஸ்கெட், பிரெட் எல்லாம் வாங்கி போய் கொடுப்பாங்க. சோ அவங்க அதே மாதிரி கொடுத்துட்டு, ஆனா அந்த 2 பேரண்ட்ஸுமே அந்த ஸ்டூடெண்ட்ட எப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, பரவாயில்ல, அவங்க அவங்களுடைய அப்பாவையும் பார்த்துட்டு பரவாயில்லைங்க, இதோட சரியா போயிடுச்சு, இதுக்கப்புறமும் இன்னும் நமக்கு வந்து பெருசா ஏதாவது அடிபட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா?
இது சின்ன அடியோட சரியாயிடுச்சுன்னு அந்த தம்பிகிட்டையும் அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறமா நீங்க எப்பயுமே ப்ரிகாஷனா இருக்கணும். இந்த மாதிரி எதுவுமே டிராவல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணினா என்ன ஆகும் அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ரியலைஸ் பண்ணிட்டீங்க. சோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க. இது வந்து எல்லாருக்கும் நீங்க அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த குழந்தைகிட்டையும் அவங்க நல்ல விதமா பேசிட்டு வராங்க. சோ நம்ம என்னதான் நம்ம வந்துட்டு தவறான செயல் ஒண்ணு செஞ்சிருந்தாலும் அதுல நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்சனை பார்க்கும்பொழுது ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லணுமே தவிர அவங்கள இன்னும் ஏன் இந்த மாதிரி பண்ண இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசினோம்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ நல்ல வார்த்தைகள் பேசுவது அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு விஷயம். சோ இதுல இருந்து நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரோட் ரூல்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த ஒரு மாறல் இன்னைக்கு சொன்னது. எல்லாருக்குமே நிறைய ரூல்ஸ் எல்லாம் தெரியும். நமக்கு வந்துட்டு எப்படி எல்லாம் கிராஸ் பண்ணணும், எந்த டயத்துல கிராஸ் பண்ணணும், நமக்கு டிராபிக் சிக்னல் ரூல்ஸ் இருக்கு, டிராபிக் ரூல்ஸ் இருக்கு. So we want to follow the rules in each and every place. பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்ம உயிருக்கு தான் நல்லதுக்காக அவங்க சொல்றாங்க. போடா இவங்க சொல்றதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தைகளை யாருமே சொல்லாதீங்க. மதிப்பிட முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய உடல். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருகு அளவிங்கிறது. இது வந்து ஒரு மில்லிமீட்டர்ல என்னன்னு கேட்டா 100ல ஒரு பங்கு 0.01 மில்லிமீட்டர். 0.01 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறிய அளவிற்கு ரொம்ப எக்ஸாக்டா நமக்கு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸ்க்ரூ காட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ ஸ்க்ரூ காட்சினுடைய பிக்சர் ஷோ பண்றேன். சோ ஸ்க்ரூ காட்ச் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், இதான் திருகு அளவி அப்படிங்கிறது. திருகு அளவியில என்னது நமக்கு என்ன ஷேப்ல இருக்கு பாருங்க, யூ ஷேப் இல்லைங்களா? யூ வடிவத்துல ஒரு மெட்டலால உருவாக்கப்பட்ட ஒரு பிளேட் அந்த இடத்துல இருக்கு. உள்ள என்ன இருக்கு நமக்கு, இது ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு என்ன சொல்றது சிலிண்டரிக்கல் ஷேப், உருளை வடிவத்துல உருளை உள்ள இருக்கு. இதுல நம்ம என்ன 2 ஸ்கேல் இருக்கு. எப்படி வெர்னியர் காலிப்பர்ல 2 ஸ்கேல் இருந்ததோ சேம் கான்செப்ட் நமக்கு ஸ்க்ரூ காட்ச்லயும் இப்ப 2 ஸ்கேல் அப்படிங்கிறது இருக்கு. 2 ஸ்கேலும் என்ன ஆகும், நமக்கு எந்த மெட்டீரியலை இங்க நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு எதற்கு நம்ம மெஷர் பண்ணணுமோ அதனுடைய அளவை கொண்டு வந்து நம்ம இந்த இதுல நம்ம இங்க ரொட்டேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இதுதான் அட்ஜஸ்டபிள் நமக்கு ராட். இதை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும், இது ஃபுல்லா முன்னாடி என்ன ஆகும், ஃப்ரண்ட் ஆஃப் இந்த பிளேஸ்ல வந்து ஃபுல்லா இதோட டைட்டா பிக்ஸ் ஆகி ரொட்டேட் ஆகும் பொழுது நமக்கு அதனுடைய அளவுங்கிறது இந்த இடத்துல எக்ஸாக்டா நமக்கு தெரியும். மேல இருக்கக்கூடிய அச்சுக்கு இணையா கீழே என்ன இருக்கு நமக்கு மில்லிமீட்டர்ல சின்ன ஸ்கேல்ல இருக்கக்கூடிய ஒரு அளவும் இருக்கு. இதுல 100 டிவிஷன் இருக்கு. சரிங்களா? சோ இந்த ஒரு முனையில இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு முனையிலையும் இருக்கு. இதனுடைய மேல் பாகத்துலதான் நமக்கு என்னது சேஃப்டியா இது நமக்கு ரொட்டேட் ஆகும்படியாக ஒரு அளவு அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, சோ சர்க்குலர் ஸ்கேல் அப்படிங்கிறது ரொட்டேட் ஆகக்கூடியது, பிட்ச் ஸ்கேல் அப்படிங்கிறது இது கரெக்டா. இந்த பிழை மாறுபாடு அப்படிங்கிறது இந்த 2 அளவுகோலை வைத்துதான் நமக்கு சரியான அந்த நேர்சுழி பிழையா எதிர்சுழி பிழையா பிழையே கிடையாதா அப்படின்னு நம்ம தெரியும் கண்டுபிடிக்கலாம். இது ஸ்க்ரூ, இது ஸ்டட், இதை நம்ம ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வருவோம். இதுதான் நமக்கு மெட்டல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, சோ திஸ் இஸ் த ஜெனரல் டெஃபினேஷன் அபவுட் ஸ்க்ரூ காட்ச். ஸ்க்ரூ காட்ச் அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், இதனுடைய யூசேஜஸ் என்ன, இந்த நமக்கு வந்துட்டு இந்த ஒரு பிரின்சிபல், இந்த ஸ்க்ரூ காட்சினுடைய பிரின்சிபல் சொல்லும் பொழுது அந்த ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகும் பொழுது அந்த டிஸ்டன்ஸ் மூவ் ஆகி நமக்கு அந்த ஸ்க்ரூங்கிறது டைட்டா கிட்ட வரும் பொழுது எத்தனை ரொட்டேஷன் மாறி இருந்ததோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்கேல் ரொட்டேட் ஆகி நம்மளுடைய பொருளினுடைய அளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பாக்குறது பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ அப்படிங்கிறது. சோ பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ அப்படின்னு சொன்னா distance moved by the pitch, number of rotations by its scale. நம்ம குறிக்கோளினுடைய திருகாகப்பட்டது நகர்ந்த ஒரு தொலைவு, அதுக்கு கீழே தலைக்கோள் சுற்றிய அளவு. சோ தலைக்கோள்ங்கிறது சைட்ல பார்த்தோம் இல்லையா, அது சுற்றிய அளவு, குறிக்கோள் நகர்ந்த அளவு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல குறியிடை தூரம்.
pitch of the scale அப்படின்னா என்னதுப்பா? குறி இடை தூரம். குறி இடை தூரம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா அதை எவ்வாறு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னுதான் குறிக்கோளில் திருக அளவு நகர்ந்த அளவு நமக்கு தொலைவும் தலைக்கோளில் நமக்கு சுற்றியது ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைக்கோள் அளவு. இந்த ரெண்டும் தான் நம்ம இப்போ அந்த ஸ்க்ரூ கட் பிக்சர்ல பார்த்தோம் இல்லைங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது இங்க அதனுடைய வேல்யூ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது தான் எல்சி. எல்சி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மீச்சீற்றளவு. எல்சி அப்படிங்கிறது என்னமா? மீச்சீற்றளவு அப்படிங்கிறது. மீச்சீற்றளவு எவ்வாறு நமக்கு திருக அளவில் நம்ம அதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் பிட்ச் ஸ்கேல் ரீடிங். நமக்கு அந்த இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு நகர்ந்திருக்கோ குறிக்கோளின் திருகு நமக்கு நகர்ந்த தொலைவுன்னு எங்க பார்த்தோம் நம்ம இந்த இடத்துல இல்லைங்களா? சோ வேல்யூ ஆஃப் ஸ்மாலஸ்ட் பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது குறியீடை தூரம். அதே போல டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன் தலைக்கோள் பிரிவுகளின் எண்ணிக்கை. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். எல்ஸ் ஈக்குவல் டு 1/100 ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது தான். சோ 100 அப்படிங்கிறது என்னது? 1/100 ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர் அளவுதான் நம்ம இந்த இடத்துல எல்சி இதனுடைய நம்ம மீச்சீற்றளவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த சிமுலேஷன்ல பார்க்கலாம். இதான் நம்ம ஸ்க்ரூ காட்சியினுடைய சிமுலேஷன். நம்ம எப்படி வெர்னியர் காலிப்பர்ல பார்த்தோமோ அதே போல இந்த இடத்துல நமக்கு எவ்வாறு இதுல ஒவ்வொரு பொருளினுடைய தடிமனோ என்ன பொருள் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோமோ அதை இதுல என்ன பண்ணலாம்? எப்படி அளவிடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்க்ரூ நமக்கு ஸ்க்ரூவினுடைய எப்படி இருக்கும்? எல்சி இஸ் ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர் and then another one option is 0.01 millimeter-னு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. First we want to select the first one and then select the object. So எதெல்லாம் இருக்கு? lead shot, wire, glass plate எல்லாம் இருக்கு. நம்ம wire அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இங்க கீழே பாருங்க நம்ம செலக்ட் பண்ணது 0.01 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது இதுல வந்திருக்கு. ஓகே, சோ இந்த ராட் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டோம்? இந்த இடத்துலதான் இதுல நம்ம பொருத்திட்டு இத என்ன பண்ணணும்? ரொட்டேட் பண்றோம் போது இத மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஸ்கேல் ரொட்டேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல்லா கிட்ட நமக்கு பிக்ஸ் ஆகும். இதுல வரக்கூடிய ஸ்கேல் ரீடிங் சி என்ன அளவு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? சோ 0ங்கிறது இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்கேலினுடைய அளவும் பிளஸ் இங்க இந்த தலைக்கோள் பிரிவு அப்படிங்கிறதும் நமக்கு குறிக்கோளினுடைய திருகு எந்த அளவுக்கு நகர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்பியினுடைய நமக்கு தடிமன் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இதுல நம்ம வேல்யூ பண்ணிருக்கோம், கால்குலேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இது போலதான் ஒவ்வொரு மெட்டீரியலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இதுல அடுத்த ஒரு பொருளை எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 0.055 செலக்ட் பண்ணிருக்கோம். சோ ஹியர் அந்த இடத்துல நமக்கு மெஷர் வந்திருக்கு. லெட் ஷார்ட் அப்படிங்கிறது இந்த இடம். சோ இந்த உருளையை இப்ப என்ன பண்ண போறோம்? இதனுடைய நமக்கு சுற்றளவு என்ன அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இப்போ இதே மாதிரிதான் கொடுத்திருப்பாங்க. see here. சோ முதல்ல இருந்த அந்த கம்பியினுடைய நமக்கு அளவு எப்படி இருந்தது பாத்தீங்களா? சோ இது அகலம் என்ன மாதிரி இருக்குங்கிறதுனால இந்த 2 ஸ்கேல்லையும் நமக்கு சரியான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு
என்ன பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ இப்போ இந்த திருக அளவியை பயன்படுத்தி இந்த ராட் நம்ம என்னது இது ஸ்க்ரூ மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம கையால மேனுவலா பண்ணும் பொழுது சுத்துறோம், ரொட்டேட் பண்றோம் போது இந்த உருளை என்பது சுழலும் பொழுது இந்த ஸ்கேல் ஆகப்பட்டது ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகும், இதுவும் நகரும். இப்ப ஜீரோல இருந்து இது என்னது இந்த அளவுக்கு நகர்ந்திருக்கு இல்லையா. சோ அந்த அளவு அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான மெஷர்மெண்ட் அப்படிங்கறது நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சோ அதுல எவ்வளவு இருக்கு, 0.005 மில்லிமீட்டர் அளவுல நமக்கு வந்து இதுல அந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஷோ பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வேற வேற இன்னும் இருக்கக்கூடிய பொருளையுமே நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ் பிளேட், ஒரு கண்ணாடி தகடு அப்படிங்கறது நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த கண்ணாடி தகட்டினுடைய நமக்கு வந்துட்டு தடிமன் எவ்வளோ, என்ன அளவு மெஷர்மெண்ட் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். சி, சோ இது வந்து 30 ரேஞ்ச்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ரொம்ப சின்ன கம்பி, அதனுடைய அளவு மில்லிமீட்டர்ல எவ்வளவு இருந்தது. இப்போ இந்த தகட்டினுடைய அளவு நம்ம வந்து 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு எகைன் இந்த கிளாஸ் பிளேட்ல செலக்ட் பண்ணிருப்போம். சோ இதனுடைய மெஷர்மெண்ட் எப்படி இதுல நமக்கு வருது அப்படிங்கறதும் நம்ம என்ன பண்ணலாம், இதுல பார்க்கலாம். ஓகே, சோ இதுதான் இப்போ நம்ம ஸ்க்ரூ காஜ் பத்தின நமக்கு சரியான அளவு. சோ இதுல பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் திங் இப்போ நம்ம இந்த ஜீரோ எரர் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுவும் உங்களுக்கு இப்ப ஷோ பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதுல எம்டியா இத நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய பிழையா இருக்கா, ஸ்கேல் சரியான அளவு இருக்கா அப்படிங்கறதும் நமக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. See here. சோ இங்க பாருங்க, இப்போ ஜீரோவும் நேரா இருக்கா, இந்த ஸ்கேலினுடைய ஜீரோ அளவும் இந்த நமக்கு மெயின் இந்த உருளையினுடைய பிரிவும் நமக்கு எப்படி இருக்கு. சுழிப்புழைங்கிறது நமக்கு நகரக்கூடிய முனையில இருக்கக்கூடிய பரப்பும் எதிரில இருக்கக்கூடிய நமக்கு பெர்மனண்டா நிலையான பரப்புல சமதள பரப்புல இணையும் பொழுது அதனுடைய சுழி பிரிவு ஜீரோ அப்படிங்கிறது என்ன ஆகணும், நமக்கு இணையாக இருக்கணும். அப்படி சேமா இல்ல அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் ஜீரோ எரர். சோ எரர் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, மூவபிள் ஸ்டட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்க்ரூ காஸ்ட் ஆப்போசிட் பிக்ஸா இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு கனெக்ட் ஆகும் பொழுது அந்த கான்டாக்ட்ல ஜீரோங்கிறது சேர்ந்துருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் பிக்ஸா இருக்கக்கூடிய ஃப்ரேம்ல அந்த ஜீரோ அப்படிங்கிறது நேர் சுழி பிழைங்கிறது சமதள பரப்பு எதிரே இருக்கக்கூடிய சமதள பரப்பு இணையும் பொழுது அந்த குறிக்கோளுக்கும் கீழே இல்லாம இப்படி எங்க இருக்கு, நமக்கு மேல் பகுதியில இருக்கு இல்லையா. சோ அதுதான் நம்ம பாக்குற இந்த நேர் சுழி பிழை அப்படிங்கிற அளவு. ஓகே, சோ நேர் சுழி எதிர் சுழினா என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது நேர் சுழி பிழை. நேர் சுழி பிழை அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஜீரோ எரர். பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொன்னா நமக்கு ஜீரோ அப்படிங்கிறது எங்க கனெக்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கோம், இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா. சோ நமக்கு ரொட்டேட்டிங்ல இருக்கக்கூடியது அண்ட் தென் பர்மனண்டா இருக்கக்கூடியது ரெண்டு ஸ்கேலினுடைய அளவு நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா இதுல விஷுவலா பார்க்கணும். சரிங்களா. சோ ஹியர் 0, 5, 10, 15 அந்த மாதிரி நமக்கு நகரக்கூடியது. சோ இதுல இருக்கிறது நம்ம என்ன இருக்கும், 100 டிவிஷன் மில்லிமீட்டர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. சோ சின்ன 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 அளவுகளாக நமக்கு இதுல இருக்கக்கூடிய மெஷரிங் நமக்கு வந்து இருக்கும். சோ இதுல பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், முன்னாடி நகர்ந்து இருந்தால் அதுதான் நமக்கு என்னது பாசிட்டிவ் ஜீரோ எரர். சோ இந்த ஜீரோவை விட நமக்கு எப்படி இருக்கு, இன்ஃப்ரண்ட்ல இருக்கு, முன்னாடி நகர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருகு முனையில இருக்கக்கூடிய சமதள பரப்பு எதிரே இருக்கக்கூடிய அந்த குமிழ்ல இருக்கக்கூடிய சமதள பரப்போட இணைஞ்சதுன்னா அந்த தலைக்கோல்ல இருக்கக்கூடிய சுழிப்பிரிவு அப்படிங்கிறதும், அடுத்தது குறிக்கோள்ல இருக்கக்கூடிய ஒரு வரைகோட்டுக்கு நமக்கு வந்துட்டு கீழே இருக்கு அப்படின்னு சொன்னா
அந்த அளவை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ். அது எந்த அளவுக்கு நமக்கு நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அது 5வது பிரிவுல இருக்கு. சோ இந்த இடத்துல நமக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கணும். எங்க? அந்த 0 அப்படிங்கிற அந்த ரேஞ்சு இந்த ஸ்கேல்ல நமக்கு எங்க இருக்கு? 0வும் 5வும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் பாசிட்டிவ் 0 எரர். பாசிட்டிவ் 0 எரர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ n equal to LC அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ n into LC. n என்பது என்னது? நமக்கு அதனுடைய தலைக்கோல் பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அததான் நம்ம n அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இங்க n அப்படிங்கிறது என்ன வேல்யூல இருக்கு? n is equal to 5 அப்படிங்கிற வேல்யூல. சோ நேர்சுழிப்பிழை அப்படிங்கும் போது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 0. நமக்கு 01 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ல தான் இருக்கு. சோ இப்ப மல்டிப்ளை பண்ணினோம்னா 0.05 மில்லிமீட்டர். சோ அதனுடைய யூனிட் நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணணும். 5 into 0. எந்த அளவுக்கு நம்ம நகர்ந்திருக்குன்னு பார்த்தோம்? 5 அளவு அப்படின்னு சொல்லும் பொழுது எடுத்துக்கோ. இத ஆல்ரெடி நம்ம வெர்னியர் காலிப்பர்லயே பார்த்திருக்கோம். இத ரவுண்ட் பண்ணி கரெக்டா நம்ம என்ன பண்ணணும்? சைன் கரெக்டா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுழி திருத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது நேர் சுழி பிழையாக இருக்கும் பொழுது அதனுடைய சைன் -0.05 மில்லிமீட்டர். நமக்கு கடித்தல் குறியீடு அப்படிங்கிறது எதுக்கு? நேர்சுழி பிழைக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது நம்ம பார்க்கிறது எதிர் சுழி பிழை. சோ அடுத்த ஒரு கான்செப்ட் நம்ம எதிர் சுழி பிழை, நெகட்டிவ் 0 எரர். நெகட்டிவ் 0 எரர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த அளவுல இருக்கும்? 0ல இருந்து நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். திருகுமுனையுடைய சமதள பரப்பு எதில் இருக்கக்கூடிய இணையும் பொழுது அதனுடைய வரைகோட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அளவு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 0, 5, 10. இப்போ வந்துட்டு 100, 90, 95 கடைசியில இருந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, 10, 5, 0 அப்படிங்கும் போது இந்த அளவு நமக்கு என்ன இருக்கும்? மாறி இருக்கும். ஓகே, சோ அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு நகர்ந்து இருக்கும். 0, 5, 10 அப்படின்னு நம்ம இதுல எடுத்துக்கலாம். இதனுடைய அளவு இங்க மேல இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த அளவை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இங்க எதிர் சுழி பிழை, நெகட்டிவ் 0 எரர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சோ தலைக்கோலின் பிரிவு எதோட இருக்கும்? நமக்கு இந்த இடத்துல 0, 5, 10 அப்படிங்கிற இடத்துலயும் நம்ம எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம எடுத்துக்கணும் 90, 95 அண்ட் தென் நம்ம 0 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, சோ அப்ப 0ங்கிறது எதுக்கு கீழே வந்திருக்கு? நமக்கு 90, 95 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச்ல நமக்கு இருக்கு. 0, 90, 95 அப்படின்னு சொன்னா அதனுடைய பிரிவு நமக்கு 95க்கு மேல இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்றோம்னா அதுதான் நெகட்டிவ் 0 எரர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ நெகட்டிவ் 0 எரர் சொன்னா 100 minus n into LC. சோ n into LC அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்துட்டு நேர் சுழி பிழை அப்படிங்கிறது பார்த்தோம். எதிர் சுழி பிழைலன்னா 100 minus n into LCங்கிறது இதனுடைய ஃபார்முலா. ஓகே, 100 minus n into LC அப்படின்னு நம்ம அந்த மீச்சிற்றளவோட நம்ம பெருக்கணும். சோ 100 minus 95 9ங்கிறது என்னது? நமக்கு 95 அப்படின்னு இருக்கு. சோ 100 minus 95னா 5. LC அப்படின்னு சொன்னா 0.01 அப்படின்னு சொல்றோம். சோ minus 0.05 மில்லிமீட்டர். சோ இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? இதுல சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல நமக்கு பிழை திருத்தம் அப்படிங்கிறது ஜீரோ கரெக்ஷன்னா நமக்கு சைன் 0.05 மில்லிமீட்டர். பாசிட்டிவ் கூட்டல் குறியீடு போட்டு நம்ம என்ன பண்ணணும்? எதிர் சுழி பிழை அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்லணும். சரிங்களா? நேர் சுழி பிழை, எதிர் சுழி பிழை அப்படின்னா வெர்னியர் காலிப்பர்லயும் சரி
ஸ்க்ரூ கார்ட்ஸ்லயுமே ரெண்டுலயுமே நமக்கு அந்த இரண்டு ஸ்கேலும் ஒரே அளவாக இருந்தது அப்படின்னு சொன்னா 0 எரர், அல்லது மேல நகர்ந்திருக்கா கீழே அது நகர்ந்து வந்திருக்கா அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த 0 ரெண்டுடைய இணைவு. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், நேர் சுழியா அல்லது எதிர் சுழியா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகே, சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? வெர்னியர் காலிப்பர் ஆஸ் வெல் அஸ் ஸ்க்ரூ கார்ட்ஸ் ரெண்டுலயும் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது மெஷரிங் மாஸ். மெஷரிங் மாஸ்னா நிறையை அளவிடுதல். நிறை அளவிடுவதற்கு நம்ம பல வகையான கருவிகள் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறோம். துல்லியமாக அளவிடுவது, பெருசா நமக்கு வெயிட்ட பொறுத்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்னா நம்ம பயன்படுத்துறோம். பொது தராசு அப்படிங்கிறது எல்லாம் நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய காய்கறி, பழம் இதெல்லாம் வாங்கக்கூடியதுதான் இந்த இடத்துல பொது தராசு. பிசிக்கல் பேலன்ஸ், இயற்பியல் தராசு, ஆய்வகத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு தராசு இயற்பியல் தராசு அப்படின்னு சொல்லுவோம். எண்ணியல் தராசு, டிஜிட்டல் பேலன்ஸ், இப்போ எல்லா இடத்துலயும் துல்லியமாக அளவிடுவதற்கு எல்லா மளிகை கடைகள்லயும் நம்ம பயன்படுத்தக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ப்ரிங் பேலன்ஸ், சுருள்வில் தராசு அப்படிங்கிறதும் அதிகமாக எடைகளை நம்ம எடையிடுவதற்காக பயன்படுத்தக்கூடியது. ஓகே, சோ இப்போ இதுதான் நார்மலா பார்க்கக்கூடிய காமன் பேலன்ஸ். காமன் பேலன்ஸ்ங்கிறது ரெண்டு சைடு நமக்கு வந்துட்டு என்ன இருக்கும், பிளேட் இருக்கும். அதுல நமக்கு சரியான பொருட்களை அளவீடு செய்வதற்கு நம்ம எடை கற்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, அரை கிலோ, 1 கிலோ எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், இடது பக்கம் அதனுடைய எடை இருக்கும், வலது பக்கம் பொருட்களை வச்சு என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். சோ இதுதான் மெஷர் பண்ணக்கூடியதுல நமக்கு காமன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பொது தராசு அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ திஸ் இஸ் டிஜிட்டல் பேலன்ஸ். டிஜிட்டல் பேலன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி நம்மளுடைய ஈஸியா கரெக்டா வே பண்ணக்கூடியது. அதை ஒருத்தர் கையில புடிச்சிட்டு செய்யாம இது பேர்ல நமக்கு என்ன பொருளை வே பண்ணணுமோ அந்த வே பண்ணக்கூடிய பொருளை நம்ம எடையிடக்கூடிய பொருளை வச்சுட்டோம்னு சொன்ன இதை நமக்கு எதிரில இருக்கவங்களுக்கும் சரியான அளவு அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த எடையில் நமக்கு பார்க்கவும் முடியும், அவங்களுக்கும் அது ரொம்ப எளிதாக இருக்கும். திஸ் இஸ் பிசிக்கல் பேலன்ஸ். பிசிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம இயற்பியல் தராசு. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நீங்க பிசிக்ஸ் லேப்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேலன்ஸ் இருக்கும். இது ஹூக் பார்ட். இந்த இடத்துல நம்ம வே பண்ணக்கூடிய பொருள் என்ன உண்டோ அதை வைப்போம். இங்க நம்ம அதே போல அந்த ஸ்டோன்ஸ், சின்ன சின்ன எடை கற்களை வச்சோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு சரியான வழியில நமக்கு வே பண்ணி காமிக்கும். இந்த இடத்துல ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நமக்கு கரெக்டா பார்க்கக்கூடியது. இது ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய பேன், சென்டர் பில்ல பேலன்சிங் ஸ்க்ரூ நட்ஸ் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடியது. இது பீம் பாயிண்ட், இத தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தண்டு போன்ற ஒரு அமைப்பு. இதுல இருக்கக்கூடியதுதான் இந்த ஸ்க்ரூ நைஃப் எட்ஜுங்கிறது. சரியான நமக்கு எந்த இடத்துல நகரும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது. பூக்க இது தாங்கி நிற்பதற்காக இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா, சோ இப்போ இதுதான் நம்ம இந்த ஜென்ரலா பார்த்த ஒவ்வொரு தராசு. சுருள்வில் தராசு அப்படிங்கிறதும் நமக்கு பொருளினுடைய எடையை வே பண்றதுக்காக தான் நமக்கு இந்த ஹூக்ல என்ன பண்ணுவோம், எந்த பொருளை நம்ம மெஷர் பண்ணணுமோ அதை இங்க தொங்க விடப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல ஹேங் பண்ணினோம்னா இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நகர்ந்து நமக்கு என்ன ஆகும், சரியானபடி எந்த அளவு அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், இதுல அளவிட முடியும். ஓகே, சோ ஒரே ஒரு 1 மினிட் தான் இந்த பிசிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இருங்க, இந்த சிமுலேஷன் பார்ட்ல நமக்கு பிசிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறது எவ்வாறு நமக்கு செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்த்த பிசிக்கல் பேலன்ஸ் இல்லைங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுல நம்ம டோர் ஓபன் பண்ணணும். ஓகே, இதுல என்ன ஆகுது, நமக்கு டோர் ஓபன் ஆகும். எஸ், டோர் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் உடன் பிளாக். சோ உடன் பிளாக் அப்படிங்கறது இங்க வச்சாச்சு இல்லையா. அடுத்தது இதுல எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எடை கற்களை சூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம், 50 கிராம், 20 கிராம், பலவிதமான எடைகள் இருக்கு. நான் இப்ப 150 கிராம் இல்ல 100 கிராம், 50 கிராம் அண்ட் 2 கிராம் இந்த மூணையுமே நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ இங்க want to close the door. இந்த நம்ம பிசிக்கல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளோஸா இருந்தாதான் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா,
சோ இப்போ நம்ம இதுல என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஷோ த ரிசல்ட் அப்படின்னு சொன்னா எஸ் வேட் பண்ணிட்டு இந்த நீடில் பாருங்க இந்த இடத்துல நகர்ந்து இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு என்ன வெயிட் பாருங்க 11.31. சோ இந்த அளவுக்கு 11.31 கிராம் அப்படிங்கிறது இந்த ஒரு மரக்கட்டையாகப்பட்டது இருக்கு. நம்ம செலக்ட் பண்ணினோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு. சோ இதனுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம இதே போலதான் பிசிக்கல் பேலன்ஸ்ங்கிறது நமக்கு 11th 12th இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்ம அத என்ன பண்ணலாம், இதே போல நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை சரியான அளவு நம்ம அளவிட்டு அதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணினோம்னு சொன்னா அதுக்குண்டான கால்குலேஷன்ஸும் இருக்கும். இதுல கால்குலேஷன் படி நம்ம அந்த கணக்கீடுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரிசல்ட் படி நமக்கு மார்க் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஸோ 58.55ங்கிறது ஸோ இது வந்துட்டு மெட்டல் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பிசிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கறதும் நம்ம இந்த சிமுலேஷன்ல தெரிஞ்சுட்டோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து ஒன் இஸ் ஸ்க்ரூ காஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மெஷரிங் மாஸ்ல என்னென்ன வகையான ஒரு பேலன்சஸ் இருக்கு, பிசிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறது எப்படி சிம்பிளா நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அல்லது கண்டிப்பாக படிங்க. டெய்லியும் அன்னன்னைக்கு பாடத்தை வீட்டுல போய் படிங்க. சந்தேகம் வராம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இதுல எந்த டவுட்டா இருந்தாலும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெசன் மூவ் ஆகலாம். சரிங்களா, ஒவ்வொரு லெசனுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தடுத்த கிளாஸுக்கும் இது கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் எல்லாமே. So read well. Is there any doubt? Please ask me next class. Okay. Thank you, students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.